அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் வந்து பாரிபாஸ்கர். நான் வெற்றி வியாழன், அதான் இங்கிலீஷ்ல ட்ரையம்ஃபன்ட் தர்ஸ்டே அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். இந்த சேனலோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோசியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி அவங்களோட அனுபவத்தை இதுல ஷேர் பண்றது. எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னா, உங்களை போல் நிறைய பேர் பெருசா எதுவும் அதாவது ஒரு விளம்பரமே விரும்பாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை அந்த கொரோனா லாக்டவுன் காலத்துல நிறைய பார்த்தேன் நான். ஸோ அப்ப நிறைய சோசியல் ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப ஆரம்பிச்ச பயணம் இப்ப இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அந்த வரிசையில் இன்னைக்கு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ உங்களை பத்தி என்ன பண்றீங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. நாங்க பாத்தீங்கன்னா சார் நம்ம பாலாஜி சார் தான் இதுக்கு ஒரு முன்னோடி. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மந்த்லி ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் சர்வீஸ் சொல்லிட்டு இதோட 8வது வருஷம் காலடி எடுத்து வச்சிருக்காங்க. மந்த்லி அநாத ஆசிரமத்துக்குன்னு சொல்ல முதியோர் இல்லத்துக்கு, கண் பார்வை இல்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் மாதம் ஒரு ஆசிரமத்தை போய் பார்த்து பேசி அவங்களுக்கு எத்தனை பேர் என்ன வேணும் என்ன தேவை அப்படின்னு செஞ்சு அவங்களோட பொருளாதாரத்தை நாங்க மாசம் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்படி பண்ணணும் உங்களுக்கு எப்ப தோணுச்சு? எப்படி தோணுச்சு? ஏன் தோணுச்சு? நமக்கு அப்பத்துல பாத்தீங்கன்னா அந்த சோசியல் சர்வீஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் உண்டு சார். சரிங்க. நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னைங்களா? நான் பிறந்தது ஊர்ல பிறந்தேன். சென்னை தான் மேக்சிமம் வளர்ந்தது எல்லாமே. ஸோ அப்போ சர்வீஸ்னா நீங்க ஒவ்வொரு மாசமும் போயிட்டு இந்த ஹோம் எல்லாம் பார்த்து அதுக்கு தேவையானது பொருளா செய்வீங்களா, இல்லைன்னா சமைச்சு போடுவீங்களா, இது வாங்கி கொடுப்பீங்களா? பசங்களை ஓல்டேஜ் ஹோம்னா அங்க இருக்க பெரியவங்களோட நேரம் செலவழிப்பீங்களா, இல்லைன்னா சொல்லுங்க. சம்டைம்ஸ் ஒரு ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா அப்செட் பண்ண மாட்டாங்க, அவுட்டிங் சாப்பாடை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வெளியே ஃபுட் எடுத்துட்டு சாப்பிட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அது சங்கடமாயிடுன்றதுனால அதிகபட்சமா இப்ப பாத்தீங்கன்னா நாங்களே நீங்க கொடுங்க, நாங்க அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆர்டரோ, எனக்கு இது இந்த சமையல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க கேட்போம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்போம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா? ஒரு ஆசிரமம் பாத்தீங்கன்னா 50 பேர் இருப்பாங்க, இன்னொரு ஆசிரமம் பாத்தீங்கன்னா 150 பேர் இருக்காங்க, முதியோர் இல்ல மட்டுமே இருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில மூல வளர்ச்சி இல்லாத பசங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பசங்க பண்ணும். அதுலயே ஒரு 3 பிரிவு, அதாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குவாங்க, சுத்தமா எதுவுமே இல்லாதவங்க, ஒன்னொன்னு ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனா அதுல பாத்தீங்கன்னா நல்லபடியா நல்லா பண்ணாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு ஆசிரமம் நமக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்குதுங்க. அப்போ நம்ம அதை பாக்குறப்ப இது இன்னும் நம்ம செய்யணும், நம்ம இன்னும் செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு மாசம் தூண்டுதே தவிர நம்ம இல்ல அப்படின்ற பட்சத்துல நமக்கு இல்லைங்க. நம்ம பாத்தீங்கன்னா சேலத்துல ஒரு ஆசிரமத்துல 125 பேர் முதியோர் இருந்தாங்க. அந்த முதியோர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்ன அந்த ஆதங்கத்தை கேட்க கேட்க நமக்கு இது கட்டாயம் விடக்கூடாது, செய்யணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் வந்துச்சே தவிர நமக்கு செய்யக்கூடாது அப்படின்னு எவ்வளவு கஷ்டம் நமக்குள்ள போட்டாப்படி அதிகமா வந்துச்சு சார். போட்டா போட்டி இதை விடாம நம்ம செய்யணும். இன்னொரு விஷயம் மேம் சொன்னதுல கூட சொல்லுங்க. திருவண்ணாமலையில நம்ம லிட்டில் ஹார்ட்ஸ் ஹோம்னு சொல்லிட்டு அந்த ஹோமுக்கு தான் பண்ணியிருந்தான். சரிங்க. அந்த ஹோம்ல மனநலம் பாதிக்கப்பட்ட பசங்க, அது மட்டும் இல்லாம அவங்க துணிமணி ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு துணிமணி ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பா எங்களால முடிஞ்ச முயற்சி பண்றோம்னு சொல்லிட்டு துணிமணிகள் வித் ஃபேன்சி பொருள், எல்லாம் லேடிஸா இருந்ததுனால ஃபேன்சி பொருள் கொண்டு அடங்கிய பேக்கிங்கோட சேர்த்து துணிமணி ஃபேன்சி பொருள் அந்த உணவு கொடுத்தோம். மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்தது. இன்னொன்னு அந்த சேவைங்கிறதே ஆத்ம திருப்தியா பண்ணணும், மனசு விட்டு பண்ணணும், பிறரை வற்புறுத்தி பண்ணக்கூடாது, நம்மளால முடிஞ்சதை நம்மளால இயன்றதை பண்ணணும்
அப்படின்னு சொல்லிதான் பண்ண ஆரம்பிச்சோம். இதுவரையும் நம் தாய் பூமி அறக்கட்டளை சார்பா வெற்றிகரமா சூப்பராகவும் நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.